இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த மாலை வேளையிலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். நல்ல ஒரு ஆராதனையின் பிரசன்னத்தினாலே ஆண்டவர் நம்மை நிறைத்து நடத்தினார். இந்த மாலை வேளையிலும் அவருடைய வார்த்தையை கொண்டும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். யோவான் 14வது அதிகாரம் 13, 14 வசனங்கள். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நம்முடைய தேவன் சொல்றார், அதை நான் செய்வேன். எதை செய்வார்? நம்முடைய ஆண்டவர் குறிப்பிட்ட காரியங்களை செய்கிற ஒரு மகத்துவம் உள்ள தேவன். அனைத்தையும் அவருக்கு செய்ய தெரியும், செய்ய முடியும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராலே முடியாதது ஒன்றுமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, மனுஷரால் கூடாதவைகள் எல்லாம் தேவனாலே கூடும் என்று சொல்லி வேதத்தில் நாம் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் எல்லாம் செய்ய முடிந்தாலும் தம்முடைய பிள்ளைகளுக்கு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, எதை நான் செய்வேன் அதை செய்வேன் சொல்றார். எதை செய்வேன்? இயேசுவின் நாமத்தினாலே கேட்கப்படும் என்று சொன்னால் அதை நான் செய்வேன். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் கேட்டால் கர்த்தர் உங்களுக்கு அதை செய்வார். ஆண்டவருடைய நாமத்தை நாம் குறித்து பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய நாமம் மேலான நாமம், மகிமை உள்ள நாமம், சிறந்த நாமம். அந்த சிறந்த நாமத்தை உடையவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் குறிப்பிட்டதை ஆண்டவர் செய்கிறார். நீங்கள் குறிப்பிட்டு கேட்கிறதை குறிப்பிட்ட காரியத்திற்காக குறிப்பிட்ட நாமத்தினாலே நீங்கள் கேட்கும் பொழுது குறிப்பிட்ட நோக்கத்திற்காக என் ஆண்டவர் அதை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் யோவான் சுவிசேஷத்தில் பார்க்கும் பொழுது 3 குறிப்புகளின் கீழே இந்த நிலையிலே அவரை பார்த்து அதற்கு உட்பட்டு நாம் கேட்கும் பொழுது அந்த கேட்கிற எல்லாவற்றையும் தேவன் அருளி செய்கிறவராய் இருக்கிறார். காலையில 2 காரியங்களை குறித்து நான் காலை ஆராதனையில உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். முதலாவது, அவசியத்தினாலே யோவான் 16:24 அவசியத்தால் எழும்பும் தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறார். என்னுடைய ஆசையினால் அல்ல, அவசியத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே நாம் கேட்கும் பொழுது அந்த விண்ணப்பத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். வேலை என்கிற பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இன்னும் சொன்ன வியாபாரம் என்கிற பொறுப்பை, தொழில் என்கிற பொறுப்பை, படிக்கிற பொறுப்பு, இன்னும் குடும்ப பொறுப்பு, எல்லாவற்றையும் தேவனுடைய பணிக்கான பொறுப்புகளை எல்லாம் ஆண்டவர் நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்புகளை ஆண்டவரே நான் நிறைவேற்ற வேண்டுமே என்கிற அவசியத்தினாலே நாம் கேட்கும் பொழுது அந்த அவசியத்தின் நிமித்தம் ஆண்டவர் அந்த காரியத்திற்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது, அக்கறையின் நிமித்தமாக நாம் கேட்கிறதான காரியங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். நான் காலையில் சொன்னது போல, ஆண்டவரே என் வீட்டில் இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க இருக்காங்க, பாவத்துக்கு ஏதுவல்லாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிற அவர்களை நீர் சந்தியும், ரட்சியும். கேஸில் ஒருத்தர் கொலை செஞ்சிட்டாரு, கேஸில் மாட்டி இருக்கிற ஆண்டவரே கேஸில் இருந்து விடுவின்னு சொன்னா விடுவிக்க மாட்டார். ஆண்டவரே அந்த நபர் நரகத்திற்கு போகாதபடி அவருடைய ஆத்துமாவை எப்படியாவது காப்பாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி இயக்கத்தினாலே, ஆண்டவரே எனக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, என்னுடைய உறவுகள் இருக்கிறாங்க, என் பக்கத்தில் இருக்கிறவங்க இருக்காங்க, அவர்களெல்லாம் உம்மை அறியணுமே என்ற அக்கறையினாலே கேட்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். மூன்றாவது காரியத்தை இந்த மாலை வேளையிலே பார்ப்போம். யோவான் 14வது அதிகாரத்தில் 13, 14 வசனங்களை வாசிங்க. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நல்ல கவனிங்க, இந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். இதை எங்க வைக்கிறார் என்று சொன்னால்,
இந்த அதிகாரத்தில் அவருடைய சீஷர்கள் 3 பேர், 14வது அதிகாரம் தொடக்க வசனங்களில் நீங்க பார்க்கும் பொழுது 3 சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து தங்களுடைய பிரச்சனைக்கு பதில் கேட்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் சொல்கிறார், எவைகளை கேட்கிறீர்களோ அதை நான் செய்வேன். அவர்கள் கேட்டது என்ன? இந்த 3 பேரும் அவரிடத்தில் கேட்கிறார்கள். எப்படி கேட்கிறார்கள்? உண்மையான ஆர்வத்தோடு. மூன்றாவது எந்த ஜெப குறிப்புக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் என்று சொன்னால், உண்மையான ஆர்வத்தினாலே எழும்பக்கூடிய ஜெபங்களுக்கு, விண்ணப்பங்களுக்கு தேவன் பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. உண்மையான ஆர்வத்தோடு கேட்கிறார்கள். நிறைய பேருக்கு ஒரு பதஷ்டம் என்னன்னா, அடுத்தவங்க காரியத்தை எப்படியாவது அறியணும், இல்லைன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது. அவங்களுடைய காரியம், இவங்களுடைய காரியம் என்ன, அதை அறிவதில் ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. அந்த காரியத்தை அறியல, தெரியாம போயிடுச்சுன்னா இரவுல அவங்களுக்கு என்ன பண்ணாது, தூக்கம் கூட என்ன பண்ணாது, வராது. ஆனா இந்த 3 பேரும் உண்மையான ஒரு ஆர்வம் 3 பேருக்கும். அந்த உண்மையான அந்த ஆர்வத்தின் அழுத்தத்தில் 3 பேரும் இயேசுவினிடத்தில் கேட்கிறார்கள். 3 பேருக்கும் என் ஆண்டவர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. இந்த மாலை இந்த ஆராதனைக்கு எத்தனை பேர் வந்திருந்தாலும் உண்மையான ஒரு ஆர்வத்தினாலே கேட்கும் பொழுது எத்தனை பேரா இருந்தாலும் பதில் கொடுக்க கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆராதனையில் கர்த்தர் அதை செய்வாராக. யோவான், இப்ப வாசிங்க, யோவான் 14 அதிகாரம் 4 6 வசனங்களை வாசிங்க. யோவான் முதலாவது நபர் யாருன்னு பார்க்க போறோம். 3 நபர்களுக்கு வந்து ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, உதவி கேட்கிறாங்க. ஆண்டவர் ஒத்தாசை செய்வதற்கு என்ன செய்கிறார்? யோவான் 14 4 முதல் 6 வசனங்கள். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். முதலாவது யாருக்கு கர்த்தர் உதவி செய்கிறார்? தோமாவுக்கு. முதலாவது யாருக்கு உதவி செய்கிறார்? தோமாவுக்கு. தோமா அவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே வழி எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், இடத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நீங்களும் அந்த இடத்திற்கு வரலாம் என்று சொன்ன உடனே தோமா ஒரு கேள்வியை கேட்கிறான். என்ன கேள்வி? எனக்கு ஒரு லக்கை வைத்திருக்கிறீர், அந்த லக்கு எனக்கு முன்பாக என்ன பண்ணுகிறது? நன்றாக தெரிகிறது, எப்படி போகணும் என்றுதான் எனக்கு தெரியல. நிறைய நேரத்தில் நாம் அப்படிதான் சொல்றோம், நான் போக வேண்டிய, அதாவது லக்கு எனக்கு தெரியுது, ஆனா எப்படி போவது என்பது எனக்கு என்ன பண்ணல, சரியா தெரியலையே என்று சொல்லி நினைக்கும் போது கர்த்தர் நீங்கள் செய்ய வேண்டிய, சாதிக்க வேண்டிய, அடைய வேண்டிய ஒரு லக்கை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் குறித்திருக்கிறார். சொல்லுங்க, பக்கத்துல கை கொடுத்து நீங்க 2 பேர் மாத்தி மாத்தி சொல்லுங்க, நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை, லக்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை நீங்களும் நானும் முடித்தாக வேண்டும். இப்ப சொல்லுங்க, அந்த கொடுத்தல் நோக்கத்தை, கொடுத்த லக்க நீங்களும் நானும் தான் என்ன பண்ணணும்? நிறைவேற்றி ஆக வேண்டும், நிறைவேற்றி ஆக வேண்டும், அதை அடைந்தாக வேண்டும். இன்று தோமாவை போல ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே நான் அடைய வேண்டிய, நான் காத்திருக்க வேண்டிய காரியத்தை செய்ய என்னை கொண்டு போகும் என்று சொன்ன உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், தோமாவே ஒரு நிமிஷம் பொறு, ஒரு நிமிஷம் பொறு, அது உனக்கு தெரியும். அது உனக்கு தெரியலன்னு சொல்லி தோமா கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நிமிஷம் பொறு, உனக்கு அது தெரியும். அப்பா உனக்கு வழி தெரியலன்னு சொல்றீல்ல, உனக்கு வழி தெரியும்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. அவன் சொல்றான், இல்ல இல்ல எனக்கு தெரியாது, எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே என்று சொல்லி சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, தோமாவுடைய நிலைமை அப்ப என்னன்னா, தனக்கு வழி தெரியும் என்பதை அறியாமலே அவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான். அவரிடத்துல கேள்வி கேட்கிறான். நிறைய நேரத்தில் நமக்கும் ஆண்டவரால் இது செய்ய முடியும், இதை செய்வார் என்று சொல்லி நமக்கு நல்லா தெரியும், தெரிந்திருந்தும் நாம என்ன பண்றோம்? தெரியாமலே ஆண்டவரிடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்?
கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் பதிலுக்காக தெரியாமலே கேட்கிறோம். ஆனாலும் அவர் கிருபை உள்ளவர், நமக்கு அவர் உதவி செய்கிறார். தோமாவை பார்த்து பேசுகிறார். கழுதை தொலைந்து போய் விட்டது, அவனும் வேலைக்காரனும் தேடி வருகிறார்கள். இந்த ஊருக்கு வந்த உடனே 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை 8வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 6, 8. அதற்கு அவன் இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷர் ஒருவர் இருக்கிறார். தேவனுடைய மனுஷர் ஒருவர் இருக்கிறார். அவர் பெரியவர். அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அங்கே போவோம். ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். அந்த வேலைக்காரன் பின்னும் சவுலை பார்த்து இதோ என் கையிலே இன்னும் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுப்பேன் என்றான். நல்ல கவனிங்க. சவுல் தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறான், நாம் அவரிடத்தில் போனால் போக வேண்டிய வழியை ஒருவேளை நமக்கு தெரிவிப்பார். உடனே வேலைக்காரன் சொல்கிறான், அந்த காலத்திலே ஒரு நம்பிக்கை, ஒரு பழக்கம் இருந்தது. என்னவென்று சொன்னால், தீர்க்கதரிசியை யாரும் என்ன பண்ணக்கூடாது, சும்மா பார்க்க கூடாது. காணிக்கை கொண்டு போக வேண்டும். நான் கொஞ்சம் பணத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறேன், அதை எடுத்துக்கொண்டு போகலாம் என்று சொல்லி வேலைக்காரன் சொல்லுகிறான். போனால் அவர் நமக்கு வேண்டிய பாதையை சொல்வார். சாமுவேல் வழி சொல்ல அவனுக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும். என் இயேசு உங்களை உங்கள் லக்கிற்கு கொண்டு போக காணிக்கை அவருக்கு கொடுக்க தேவையில்லை. அவருக்கு எதையும் கொடுக்க தேவையில்லை. கீழ்ப்படுகிற ஒரு மனதோடு கூட இந்த நாளிலே தயவு செய்து, ஆண்டவரே நான் சுத்தி போகக்கூடாதப்பா, நான் என்னுடைய சொந்த வழியிலே நான் போகக்கூடாது, நான் குறித்த லக்கிற்கு நீர் காண்பிக்கிற வழியிலே தான் நான் போக வேண்டும். வாக்கு கொடுத்து விட்டேன். கண்ட இடத்திலே நான் பெண் பார்க்க போக மாட்டேன். யாரு? ஆபிரகாமுடைய வேலைக்காரன் சொல்றான், நான் சொன்னபடியே பார்ப்பேன். ஏன்னா என்னுடைய எஜமானனுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறேன். என்னுடைய எஜமானனுக்கு சத்தியம் வாங்கிட்டாரு. இந்த சத்தியத்தை காப்பாற்ற எனக்கு வேறு வழியே இல்லை. ஆண்டவர் மட்டும்தான் செய்ய முடியும். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 12வது வசனம். ஆதியாகமம் 24:12. என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி, இன்று காரியத்தை சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். ஆபிரகாமுக்கு தயவு. அவன் ஜெபம் பண்ணுகிறான், ஆண்டவரே என்னுடைய எஜமானுக்கு எத்தனையோ முறை இரக்கம் செய்திருக்கிறீர், இந்த முறையும் என் எஜமானுக்கு இரக்கம் செய்வீராக, காரியம் வாய்க்கும்படி செய்வீராக. ஆண்டவரே நான் அடைய வேண்டிய இடத்திற்கு எனக்கு போக வழியே தெரியவில்லை, உம்மை தவிர வழி சொல்லுவதற்கும் வேறு யாரும் இல்லை என்று சொல்லி அவன் நினைக்கிறான். சொல்லிட்டு காண்பித்தாரா என்று சொல்லி பார்ப்போமானால், அவன் ஜெபம் பண்ணி முடிவதற்குள்ளே கூடத்தோடு கூட கர்த்தர் வந்து நிற்க செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சுற்றி வளைத்தல்ல, சரியான நேரான, நான் அடைய வேண்டிய, சாதிக்க வேண்டிய, முடிக்க வேண்டிய காரியத்திற்கு நீர் எனக்கு காண்பிக்கிற வழியை இந்த ஆராதனையிலேயே எனக்கு சொல்லுவீராக. அல்லேலூயா. நான் உண்மையான ஆர்வத்தோடு கேட்கிற ஆண்டவரே. ஆண்டவர் தோமாவை பார்த்து சொல்கிறார், தோமாவே உனக்கு ஒன்று தெரியுமா, போகிற இடத்திற்கு வழியை காட்ட சொல்ற உன் பக்கத்திலே தான் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு அதுதான் நமக்கு இல்லை. நம்ம பக்கத்தில் தான் ஆண்டவர் இருக்கிறாரு, அது நமக்கு தெரியல. அவர் எங்கேயோ தூரம் இருக்கிறது போல நாம என்ன பண்ணுகிறோம், நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். தோமாவே நீ என்ன செய்தாய், உன்னுடைய பதில் உனக்கு அருகில் தான் இருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய பதில் உங்களுக்கு பக்கத்தில் தான் இருக்கு.
அந்த பதில் பக்கத்தில் இருக்கிறத தோமா அன்னைக்கு அறியவில்லை. பல நேரங்களில் நாம் அவரிடம் விண்ணப்பம் கேட்கும் போது அவர் எங்கோ தூரமா இருக்கிறாரு, அங்க இருந்துதான் பதிலை அனுப்பணும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அடைய வேண்டியதை முடித்து கொடுப்பதற்கு தேவையான அற்புதம் உங்க பக்கத்துல தான் இருக்கு. இந்த ஆராதனையில் உங்க பக்கத்துல தான் அந்த அற்புதம் என்ன பண்ணுகிறது, உங்க பக்கத்தில் இருக்கிறது. ஆனா நாம என்ன நினைக்கிறோம், நான் எங்கோ இருந்து வர வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பம் செய்கிறதை போல இருந்தால் என் ஆண்டவர் இந்த மாலை வேளை இந்த ஆராதனையில உங்கள் ஆவியின் கண்களை கர்த்தர் திறப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாலை வேளையில, தோமாவே, உனக்கு ஆண்டவர் சொல்ல விரும்புவது என்ன தெரியுமா? அற்புதத்தினுடைய அருகிலே நீ இருக்கிறாய். அல்லேலூயா. இந்த ஆராதனையில் அதை ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் உணர்த்துவீராக. அற்புதத்தின் தேவன் அருகில் தான் இருக்கிறீர் என்பதை நீர் உணர்த்துவீராக. ஆண்டவரே, வீட்டிற்கு சென்று நேரம் எடுத்து நான் ஜெபிக்கும் போதல்ல, இப்போ உங்க வார்த்தையை கேட்கும் போதே ஆவியின் கண்களாலே பார்க்க எனக்கு ஒரு கிருபை தருவீராக. அதை உணர்ந்து ஆண்டவரே, எங்கோ அல்ல, நீர் என் பக்கத்திலே இருக்கிறீர். நான் சுவாசிக்கிற காற்றை விட நீர் எனக்கு சமீபமாக இருக்கிறீர் என்று உணர்ந்து கேட்க, ஆர்வத்தோடு கேட்க கர்த்தர் உதவி செய்வாராக. நல்ல கவனிங்க, மீன் கூட்டம் பக்கத்துல தான் இருக்கு. யோவான் 21 அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. யோவான் 21:6. அப்பொழுது அவர் நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள். நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். நல்ல கவனிங்க, அவங்களுக்கு தெரியல. என்ன தெரியல? பக்கத்துல தான் மீன் நிறைய இருக்குன்றது தெரியல. ஆண்டவர் சொல்றார், வலது பக்கத்துல வலையை வீசுங்கள் என்றார். இன்று கர்த்தர் உங்களுக்காக செய்ய இருக்கிற குறிப்பிட்ட பதில் எங்கோ இல்லை, உங்க வலது பக்கத்தில் தான் இருக்கிறது. நான் இருக்கிறேன் பாரு, என்னை நம்பு, என்னை பின்பற்று. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மாலை வேளையில மனதில் வையுங்கள், ஆண்டவர் செய்ய இருப்பது வானத்திலிருந்து அவர் பொத்துன்னு எனக்கு போடல. மகனே, மகளே, சபையே, என்னை நம்பு, என்னை பின்பற்று. அல்லேலூயா. அவர்களுக்கு அந்த தேசத்தை பற்றி தெரியாது, இஸ்ரவேலை பற்றி தெரியாது. ஆனா ரூத் ஒரு தீர்மானம் பண்ணினால், நம்பினால், நான் என் மாமியாரை பின்பற்றுவேன். மாமியார் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? ஏற்கனவே கசப்பில் இருக்கிறாள். ஆனால் இயேசு அப்படி அல்ல, கசப்பை மதுரமாக மாற்றுகிறவர். கசப்பை நம்பி பின்னால் போனாலே ஆண்டவர் அவளுக்கு என்ன செய்தார்? என் இயேசு கைவிடாமல் அவரை நம்பி பின்பற்றி போன அவளுடைய வாழ்வை கர்த்தர் மலர செய்தார். அல்லேலூயா. நகோமியை விட வல்லமை உள்ளவரும் மாறாதவருமாகிய அவரை நம்பி பின்பற்றினால் லக்கிற்கு என் ஆண்டவர் கொண்டு போவார். இரண்டாவது நபர் பிலிப்பு. யோவான் 14 அதிகாரம் 7 முதல் 11 வசனங்களை வாசிங்க. யோவான் 14 7 முதல் 11. 14 7 முதல் 11. என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உன்னுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள்.
அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது நம்புங்கள். நல்ல கவனிங்க. இப்ப பிலிப்பு முதல் தோமா பக்கத்துல இருக்கிறதையே அறியாம ஆண்டவரிடத்துல வழியே எனக்கு தெரியல காண்பின்னு கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, உன் பக்கத்துல தான் வழி, நான் பக்கத்துல இருக்கிறேன், என்ன பின்பற்று, என்ன பின்பற்று. அற்புதம் உன் பக்கத்துல தான் இருக்கு. நீ கேட்கறது எங்கேயோ தூரத்துல இல்லை, பக்கத்துல தான் இருக்கு. அதை நீ என்ன பண்ண, அறியாமல் இருக்கிற. ஆகவே அறியாம கேட்காத, பக்கத்தில் இருக்கிறவரை அறிந்து கொள். ரெண்டாவது பிலிப்பு ஆண்டவரை பார்த்து கேட்கிறான் 8வது வசனத்துல, ஆண்டவரே எனக்கு நீங்க ஒன்னே ஒன்று தந்தா போதும், நிறையாலாம் கேட்கல, ஒன்னே ஒன்று தந்தா போதும், அது மட்டும் எங்களுக்கு போதும். இந்த கண்ணினால் பிதாவை நான் பார்க்க எனக்கு காண்பியும். அது ஒன்று மட்டும் கிடைத்தா என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். நம்ம போல, ஆண்டவரே நீ வந்து எனக்கு காட்டி செஞ்சிட்டீன்னா என் பிரச்சனை எல்லாம் தீந்துரும் அப்படின்னு நம்ம சொல்றது போல, அங்கே பிலிப்பு அப்படிதான் சொல்ல, நீ வந்து பிதாவை எனக்கு காண்பிச்சிட்டீன்னா என்னுடைய எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிவிடும். உங்களை குறித்து தெரியவில்லை, ஆனால் நீங்களும் கூட ஒரு நாள் அப்படி ஜெபித்திருக்கலாம். ஆண்டவரே இந்த ஒரு காரியத்தை மட்டும் என் வாழ்க்கையில் நீர் முடிச்சு விட்டீங்கன்னா, இந்த ஒரு முறை மட்டும் நீர் எனக்கு இறங்கி கிரியை செய்வார் என்றால் என்னுடைய எத்தனையோ பிரச்சனை என் வாழ்விலே போய்விடும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கூட கேட்டிருக்கலாம். அதாவது எல்லாமே மாறிவிடும், விடியல் வந்துடும், மகிழ்ச்சியாய் இருக்குமே என்று ஜெபித்த நபராய் இருந்தால் கர்த்தருடைய வார்த்தையை இந்த மாலை வேளையிலே கேளுங்கள். பிலிப்பு ஒன்று போதும் ஆண்டவரே, அதை மட்டும் செஞ்சிருங்க. இயேசு கரங்களை கட்டிக்கிட்டு பிலிப்புவை பார்த்து சிரிக்கிறார். கரங்களை கட்டிக்கிட்டு பிலிப்புவை பார்த்து ஆண்டவர் சிரிக்கிறார். ஏன்? 14:9 வாசிங்க. அதற்கு இயேசு, பிலிப்புவே இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? பிலிப்புவே, என் கூட இருந்து கொண்டே இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறியே. பிலிப்பு தான் ரொம்ப புத்திசாலி, கூர்மையானவன், புத்தி கூர்மையானவன். அப்போ வாங்க சொன்னபோது அவன் தான் சொன்னான், 300 பணம் இருந்தாலும் வாங்க முடியாது. இந்த ஜனத்திற்கு 300 பணம் இருந்தா கூட என்ன பண்ண முடியாது, வாங்க கூடாது, முடியாது. மேத்ஸில் பிலிப்பு ரொம்ப ஸ்ட்ராங், மேத்ஸில் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கு. கிரேக்கர்கள் இயேசுவை பார்க்க வந்தார்கள், வேறு யாரையும் பார்க்கல, பிலிப்புவை தான் தேடி வருகிறார்கள். ஏன்? அவர்களுக்கு தெரியும் பிலிப்பு தான் நம்முடைய பாஷையை புரிந்து கொள்வான். என்னை நினைத்து அப்போஸ்தலர்களிலே ரொம்ப ஸ்மார்ட்டானவன் யாருன்னா இந்த பிலிப்பு தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவன் சொல்றான், ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒன்றை நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன், இந்த ஒன்றை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா எல்லாமே எனக்கு என்ன பண்ணிடும், நீங்க விடுன்னு. ஸ்மார்ட்டானவன் தான் கேட்குறான். நல்ல கவனிங்க, யாரு ஸ்மார்ட்டானவன், புத்தி கூர்மையானவன் தான் ஆண்டவரத்தில் கேட்குறான். நான் ஒன்றை கண்டுபிடிச்சிருக்கிறேன், பிதாவை மட்டும் நீ காண்பித்துட்டீங்கன்னா போதும், எல்லாமே எனக்கு என்ன பண்ணிடும், முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி கேட்டபோது ஆண்டவர் சொல்றாரு, நல்ல கவனிங்க, அப்பா பிலிப்புவே, நீ ஒன்றுன்னு சொல்றிய, அந்த நீ அதை தெரியாமலே கேட்கிறாய் என்கிட்ட. அந்த ஒன்றுன்னு சொல்றத தெரியாமலே நீ என்ன பண்ணுகிறாய், கேட்கிறாய். ஏனென்று சொன்னால் பிதாவை நீ கேட்குற காரியம் என்னன்னா, பிதாவை என் கண்ணினாலே நான் என்ன பண்ணணும், பார்க்கணும். என்னால் செய்ய முடியும், ஆனால் நான் செஞ்சிட்டேன்னா நீ பஸ்பம் ஆயிடுவ. என்னால் அதை செய்ய முடியும், ஆனால் என்ன பண்ணிடுவ, நீ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடுவ, இருக்க மாட்ட, பஸ்பமாயிடுவ. கர்த்தர் உன்னை கொன்று போட்டு இருப்பார். சில நேரத்தில் பிலிப்புவை போல தான் நாமளும் என்ன கேட்கிறோம் என்று தெரியாமல ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. மோசே கேட்கிறான், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும். கர்த்தர் சொல்றாரு,
என்ன கேட்கணும் தெரியாமலே கேட்கிறாய். ஏனென்றால் மகிமையை பார்த்து ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாது. ஏனென்றால் நானே அவனை கொலை செய்திருப்பேன். ஆனாலும் இரக்கமுள்ள தேவன் அரிதான காரியத்தை மோசே கேட்டான். அரிதான காரியத்தை காலையில் பார்த்தது போல எலிசாவிற்கு கர்த்தர் கொடுத்தார். அவன் கேட்பது அறியாமல் கேட்கிறான். ஆனாலும் ஆண்டவர் பார்க்கிறார், மோசே என் வார்த்தையை கேட்டு வந்தவன், என்னோடு கூட 40 + 40 80 ஆண்டுகள் 80 நாட்கள் என்னோடு இருக்க தியாகம் பண்ணி மேலே வந்தவன். அல்லேலூயா. நான் தெரிந்து கொண்டவன் என்று அவனுக்கு உதவி செய்வதற்காய் ஆண்டவர் சொல்றார், ஓகேப்பா, நான் ஒரு விதத்திலே தான் அதை உனக்கு நான் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். அந்த விதத்தில் தான் நான் உனக்கு காண்பிக்க ரெடி. நீ நினைக்கிற பாதையில் நான் உனக்கு காண்பிக்க மாட்டேன். அல்லேலூயா. ஏன்னா அப்படி நான் காண்பிப்பேன் என்று சொன்னால் அது உனக்கே ஆபத்து. அது உனக்கு தெரியவில்லை. இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களுக்கு இந்த ஒரு காரியத்தை மட்டும் முடிச்சிருங்க, இதை ஒன்றை மட்டும் எனக்கு செய்யுங்க என்று அவரிடம் கேட்கிற தேவ பிள்ளையே, கர்த்தரால் அந்த ஒன்றை செய்ய முடியும். ஆனால் அவர் சொல்வது, மகனே மகளே, நீங்கள் நினைக்கிற பாதையில் அது வராது, நான் விரும்புகிற பாணியிலே தான் அதை உங்களுக்கு நான் கொண்டு வருவேன். உடனே பிலிப்பு கேட்கிறான், ஓகே, நீர் எனக்கு சொல்லும். யோவான் 14 அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனத்தை வாசிங்க. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது நம்புங்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பிலிப்புவே, பிதாவை பார்க்க வேண்டும் என்று உனக்கு ஆசை, அதற்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிதாவை பார்க்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? வசனத்தின் மூலமாகத்தான் அவரை பார்க்க முடியும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, வசனத்தின் மூலமாகத்தான் பிதாவை பார்க்க முடியும். அவருடைய கிரியைகளை நாம் ஆராய்ச்சி செய்வதின் மூலமாகத்தான் பார்க்க வேண்டும். இந்த ரெண்டின் மூலமாகத்தான் பிதாவை என்ன பண்ண முடியும், பார்க்க முடியுமே ஒழிய இந்த உலகத்திலே இருக்கும் வரை இந்த கண்ணால் அவரை பார்க்க முடியாது. அல்லேலூயா. லிஸ்திராவில் ஆண்டவரை குறித்து தெரியாது, கடவுளை பற்றி தெரியாது. ஆனால் பவுல் அந்த சப்பானியை நடக்க செய்தவுடனே இது மனித செயல் அல்ல, தேவர்கள் செயல் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. அப்படித்தான் பிதா தம்மை காட்டுவார். அல்லேலூயா. அவர் வசனத்தின் வாயிலாக நம்மை சுற்றி நமக்காக நாம் கேள்விப்படுகிற நிலையில செய்கிற கிரியைகளை நேரம் எடுத்து ஆராய்வதின் மூலம் இந்த ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு வல்லவர், எவ்வளவு அற்புதமானவர், எவ்வளவு மகிமை நிறைந்தவர், எவ்வளவு அக்கறை உள்ளவர் என்பதை புரிந்து கொள்ள முடியும். பிலிப்புவிடம் சொல்கிறார், அன்று சொல்லல, நான் சொல்றேன், பிலிப்புவே, நீ முதல் முறை வந்தாயே, என்ன நடந்தது? நான் உன்னை தட்டி என்னை பின்பற்றி வா என்று சொன்னேன். யோவான் 1 அதிகாரத்தில் நீ வந்தாய், அடுத்த நாள் நாத்தான் வேலை அழைத்து வந்தாய். எப்படிப்பா நீ கூட்டிட்டு வந்த நாத்தான் வேலை? நீ நாத்தான் வேலை பார்த்த உடனே சொன்னாய், மோசையும் தீர்க்கதரிசிகளும் சொன்னதை நிறைவேற்றுகிறவரை நான் பார்த்தேன். பிலிப்புவே, நீ மேசியாவை பார்த்தேன், நான் மேசியா என்று சொல்லவில்லை. உன் கண்களை திறந்து நான் யார் என்று பார்க்க வைத்தேன். கொஞ்ச நேரத்தில் நீ பார்த்தவுடனே உன்னுடைய நண்பனை கூட்டிக் கொண்டு வந்தாய்,
உன் நண்பனை அவனுக்கு காண்பித்தேன். நீ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று என்னை உனக்கு காண்பித்தேன். மனிதனை மனிதனுக்கு காண்பித்தேன். ரெண்டையும் செய்துவிட்டு இன்னொன்று சொன்னேன், இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு நீ கேட்காமலே நான் யார் என்று உண்மையில் பார்க்க உன் கண்களை திறந்த நான் இப்பொழுது பிதாவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நீ நினைக்கிறாய். அன்று செய்த நான், கேட்காமல் செய்த நான், இன்று நீ கேட்கிறாய். இப்ப மறுபடியும் செய்ய நான் இருக்கிறேன். இந்த நாளிலே இயேசு இங்கே செய்ய விரும்புவது அன்றைக்கு செய்ததான் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். எதை முதல் முறையில் இயேசுவை சந்தித்த போது நீங்கள் கேட்காமலேயே உங்களுடைய வாழ்க்கையில செய்த அற்புதங்களை கொஞ்சம் நினைத்து பார்க்க கர்த்தர் விரும்புகிறார். எனக்கு இந்த ஒன்று இருந்தால் என்று நினைத்து வந்தீர்களே, விடுதலையோ சமாதானத்திற்காக வந்தோமே, எதற்கு வந்தோம் தெரியல. அந்த ஒன்றை அன்றைக்கு நமக்காக தீர்த்து கொடுத்த தேவன். பிலிப்புவே, அதே காரியத்தை மறுபடியும் நான் செய்ய இன்றைக்கு உன் நடுவில் நான் வந்திருக்கிறேன். கை உயர்த்தி, ஆண்டவரே, அன்றைக்கு எனக்கு செய்ததை இன்றைக்கு மறுபடியும் எனக்கு செய்வதற்கு அவசியமாக இருக்கும் ஒன்றை எனக்கு தர இறங்கி என்னை சந்திப்பீராக. அல்லேலூயா. என்றோ ஒரு நாள் செய்ததை இன்றைக்கு மறுபடியும் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். மூன்றாவது நபர் யோவான் 14 அதிகாரம் 21 முதல் 23 வசனங்கள். யோவான் 14 21 முதல் 23. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனங்களை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்திலே வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். மூணாவது மனிதன் ஸ்காரியோத் அல்லாத யூதா. இயேசுவின் 2 சீஷர்களிலே 2 பேருக்கும் ஒரே பெயர், 2 பேரும் யூதாஸ் தான். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பெயரை வைத்து யாரையும் எடை போடாதே. ஒருவன் மோசமான யூதாஸ், ஆனால் அடுத்தவன் நல்ல யூதாஸ். அவன் ஆண்டவரிடம் கேட்கிறான். என்ன கேட்கிறான்? ஆண்டவரே, நீர் உண்மையில் யார் என்பதை உலகிற்கு காட்டாமல் வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு நீர் வெளிப்படுத்துவதனுடைய நோக்கம் என்ன, காரணம் என்ன என்று கேட்கிறான். ஏனென்றால் இந்த உலகத்தில் என்னை விட நல்லவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எங்க குடும்பத்தை விட யோக்கியமான நல்லவர்கள் எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. ஏன், என் கூட படித்ததிலே என்னை விட திறமை உள்ளவர்கள் உண்டு. அவர்களையெல்லாம் விட்டு ஆண்டவரே, என்னை உமக்காக தெரிந்து கொண்டீரே, என்னை உம்முடைய பிள்ளையாக நீர் மாற்றினீரே, எனக்கு அந்த காரணத்தை சொல்லுங்கப்பா. என்னப்பா காரணம்? எனக்கு தெரியணும். யூதா சொல்வான், ஏன் காரணம் எனக்கு தெரியணும் என்றால், நான் எதற்காகவோ வாழக்கூடாது. காரணம் தெரிந்தால் அந்த நோக்கம் நிறைவேற நான் வாழுவேன். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, எத்தனையோ பேர் என்னை விட படித்தவங்க இருக்காங்க, அறிவாளி இருக்காங்க, திறமையானவங்க இருக்காங்க, வசதி படித்தவங்க இருக்காங்க. அவங்களையெல்லாம் விட்டுட்டு அவங்களுக்கு வெளிப்படுத்தாம ஏன் ஆண்டவரே உம்மை எனக்கு வெளிப்படுத்தினீர்? ஏன் என்னை ரட்சித்தீர்? இதை கேட்பது நல்லது. ஆண்டவர் சொல்லுவார், ஏன்பா நான் கேட்குறேன் தெரியுமா? நீர் எந்த நோக்கத்துக்காக என்னை பிடிச்சீரோ அந்த நோக்கத்துக்காக தான் நான் வாழணும். எதுக்கோ நான் வாழாம அந்த நோக்கம் தெரிஞ்சா அந்த நோக்கத்திற்காக நான் வாழணும்ப்பா. எனக்கு கொஞ்சம் காரணத்தை நான் அறியணும். அப்படி ஒரு ஆர்வத்தை தாங்க ஆண்டவரே.
எதற்காக இயேசு என்னை தெரிந்து கொண்டார், எதற்காக இந்த கிருபையை கர்த்தர் எனக்கு தந்தார், எதற்காக பிறர் செய்ய முடியாததை என்னை கொண்டு கர்த்தர் செய்ய வைக்கிறார், எதற்காக நான் கேட்காததை செய்கிறார். உடனே இயேசு அவனுக்கு பதில் சொல்கிறார். ஒரே வார்த்தையில பதில் சொல்கிறேன், அன்பினாலே. அல்லேலூயா. ஒரே வார்த்தையில் சொல்றார், அன்பினாலே. அன்பா இருந்தால் கண்டுகொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அன்பா இருந்தால் கண்டுகொள்வீர்கள். அல்லேலூயா. கரம் உயர்த்தி, ஆண்டவரே நீர் எங்களுக்கு காண்பித்த அன்புக்காக நன்றி சொல்கிறோம். இப்ப எனக்கு புரிகிறது ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நன்மை இல்லை, என்னை விட நல்லவர்கள் இருந்தார்கள். என்னை தெரிந்து கொண்டதற்கு காரணம் உம்முடைய அன்பினாலே. கடைசி வரை அந்த அதிகாரத்தை வீட்டுக்கு போய் நீங்க வாசித்து பாருங்க. யூதாவிடம் பேசுகிறார். கொஞ்சம் கவனி, உன்னை எதற்காக தெரிந்து கொண்டேன் என்பதை நான் விளக்குகிறேன். அன்பின் நிமித்தம் நடப்பது உனக்குள் நானும் என் பிதாவும் வந்து வாசம் பண்ணுவோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அன்பினாலே நடக்கிற காரியம் பிதாவும் இயேசுவும் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. யாரை தெரிந்து கொண்டானோ அவர்களுக்குள்ளே நானும் பிதாவும் வாசம் பண்ணுவோம். அது மட்டுமல்ல, கொஞ்ச நாளிலே பரிசுத்த ஆவியானவரை நான் கேட்பேன், அவரும் உனக்குள்ளே வருவார். ஹல்லேலூயா. அவரும் வந்து உங்களோடு வாசம் பண்ணுவார். திருத்துவ தேவன் உங்களில் வாசம் பண்ணுவார். எதற்கு தெரியுமா? உலகத்திற்கு நான் யார் என்று நான் காண்பிக்கவில்லை, உனக்கு காண்பித்தேன். ஏன்? திருத்துவ தேவன் உன்னுடைய வாழ்க்கையில வாழ இடம் அளிப்பாயானால் உன் மூலமாக உலகிற்கு என்னை தெளிவுபடுத்த, வெளிப்படுத்த நான் விரும்புகிறேன். கை உயர்த்தி, ஆண்டவரே அவர் தன்னை வெளிப்படுத்த விரும்பல, உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்பினார். எதற்காக தெரியுமா? உங்க மூலமாக மற்றவர்களுக்கு, இந்த உலகத்திற்கு பிதாவை வெளிப்படுத்துவதற்கு நீங்க இடமளிச்சால் உங்க மூலமாகவே செய்திருப்பார். ஆண்டவர் சொல்றாரு, நானே அதை செய்திருக்கலாம்பா, அது என்னுடைய திட்டம் இல்ல. பலவானை வைத்தல்ல, பலவீனனை வைத்து இதை செயல்படுத்த எனக்கு ஒரு நோக்கம் உண்டு. அல்லேலூயா. ஞானியை வைத்து செயல்படுத்த எனக்கு திட்டமில்லை. பைத்தியக்காரர் போல உள்ளவர்களை வைத்து நிறைவேற்ற எனக்கு ஒரு திட்டம் உண்டு. பவுல் கேட்கிறான், என் கண்ணை கட்டிவிட்டு தரையிலே தள்ளி எதற்காக என்னை தெரிந்து கொண்டீர்? கர்த்தர் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் நடபடிகள் 26வது அதிகாரத்துல, புறஜாதிகளுக்கு ஒளியாயிருக்க குடும்பத்தில் உள்ளவர்களை தேவனிடம் திருப்ப இருளின் அதிகாரத்தில் உள்ள பலரை நீ விடுவித்து வருவதற்காக என்று காண்பித்த தேவன் இந்த மாலை வேளையில் உங்களோடு கூட பேசுவாராக. இயேசு என் வாழ்வின் மூலம் தம்மை உலகிற்கு வெளிப்படுத்த வேண்டும். இந்த ஆர்வத்தில் நான் கேட்கிறேன், இதை எனக்கு சொல்லணும். அப்படிப்பட்ட ஆர்வத்தில் எதை கேட்டாலும் என் தேவன் தருவார். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஏராளம் தேவை, இந்த சூழ்நிலை அனுகூலம் தேவை, கேட்டு பாருங்கள், கர்த்தர் அதை தருவார். அவசியத்தினால் எழும்புகிற விண்ணப்பத்தை தருவார். உண்மையான ஆர்வத்தினால் எழும்புகிற விண்ணப்பத்தை தருவார். அந்த ஆர்வம் பெருக என்னிலே செய்வீராக. இந்த மூன்றையும் ஆண்டவர் நம்மிலே செய்ய வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? எஸ்தரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 3லிருந்து 8 வசனங்களும் 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்தையும் வாசிங்க. ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். அப்பொழுது எஸ்தர், ராஜாவுக்கு சித்தமானால் நான் தமக்கு செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் இன்றைக்கும் வர வேண்டும் என்றாள். அப்பொழுது ராஜா எஸ்தர் சொற்படி செய்ய ஆமானை தீவிரித்து வரும்படி சொல்லி, எஸ்தர் செய்த விருந்திற்கு ராஜாவும் ஆமானும் வந்தார்கள். விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகையில் ராஜா எஸ்தரை பார்த்து, உன் வேண்டுதல்
கட்டளையிடவும் என் விண்ணப்பத்தின்படி செய்யவும் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் ராஜாவும் ஆமானும் நான் இன்னும் தங்களுக்கு செய்ய போகிற விருந்துக்கு வரவேண்டும் என்பதே என் வேண்டுதலும் என் விண்ணப்பமாய் இருக்கிறது. 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சொற்படி செய்வேன் என்றான். நல்ல கவனிங்க. எஸ்தர் 7:4. எங்களை அழித்து கொண்டு நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம், அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாயிருப்பேன். இப்போதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றாள். நல்ல கவனிங்க. எஸ்தர் 3 நாள் உபவாசம் எடுக்கிறாள். ஏனென்று சொன்னால் ராஜ சமூகத்திற்கு போக வேண்டும். ஆண்டவர் இதற்கு சகாயத்தை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து ஆயத்தம் பண்ணி போகிறாள். செங்கோலை ராஜா நீட்டுகிறார். எஸ்தரே, உன்னுடைய வேண்டுதல் என்ன? நீ எதை கேட்டாலும் என் ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் நான் அதை என்ன பண்ணுகிறேன்? தருகிறேன். நமக்கு மாத்திரம் அப்படி ஒரு காரியம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ராஜா, ஏன்னா 3 நாள் நான் உபவாசம் பண்ணியிருக்கிறேன், நிறைய பாயிண்ட் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன், நிறைய பாயிண்ட் எல்லாம் ஜபத்தில் என்ன பண்ணியிருக்கிறேன், எழுதியிருக்கிறேன் என்று எடுத்து பேப்பரை எழுதி வச்ச குறிப்பெல்லாம் எடுத்து நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 என்று சொல்லி, ராஜாவே இது அப்படியே நீ செய்யணும், இந்த பாயிண்ட் எல்லாம் என்ன பண்ணணும், அப்படியே செய்யணும். ஆனால் எஸ்தர் அதை சொல்லவில்லை. அல்லேலூயா. அவன் வந்தது உண்மையிலே எஸ்தர் வந்தது அதுக்கு தான், ராஜாவிடத்தில் பேசதான் வந்தா. ஆனால் அவளுக்கு நம்ம நினைக்கிறோம், என்ன பாஸ்டர் நீங்கள் வந்தா சான்ஸ் கிடைச்சது. ஒரு சமயம் அவளுக்கு உணர்ச்சியே இல்லையோ, அவளுக்கு உணர்ச்சியே இல்லையோ. அவள் வந்தது அதற்காகத்தான். ஆனால் உணர்ச்சியை கட்டுப்படுத்துகிறாள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சொல்றா, நீரும் ஆமானும் நான் ஆயத்தம் பண்ணுகிற இன்னொரு விருந்து இருக்கு, அதுக்கும் என்ன பண்ணணும், வரணும். விருந்து பரிமாறப்படுகிறது. திருப்தி அடைந்த ராஜா மறுபடியும் கேட்கிறான், உன்னுடைய வேண்டுதல் என்ன? அப்போதும் கேட்டிருக்கலாம், கேட்கவில்லை. உணர்ச்சி பொங்குகிறது. விட்டுறாத, அடுத்த சான்ஸ் கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது, விட்டுறாத தருணத்தை. உணர்ச்சி பொங்குகிறது. சான்ஸ், 2வது சான்ஸ் உனக்கு வராது. 2வது சான்ஸுக்கு இப்போ வந்திருக்க, 3வது இன்னும் வருமா வராதா உனக்கு தெரியாது. கேள். மறுபடியும் தன்னுடைய உணர்ச்சியை அவள் அடக்குகிறாள். அடுத்த விருந்திற்கு கூப்பிடுகிறாள். வந்து சாப்பிட்டு திருப்தியாய் சாப்பிட்டு மீண்டும் ராஜா சொல்கிறான், ராஜாவே, ராஜா கேட்குறான், உனக்கு என்ன வேணும், உன் வேண்டுதல் என்ன, உன் மன்றாட்டு என்ன? ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் நான் தருவேன்னு சொல்கிறாரு. இப்போ சொல்கிறா, ராஜாவே, என்ன ஜனங்கள் அழிக்கப்படும் போது நான் அமைதலாக இருப்பது எப்படி? இந்த ஆமானே தான் அதற்கு காரணம் என்று அவள் சொல்லுகிறாள். எதை கேட்டாலும் தருவார், ஆனால் எப்படி கேட்க வேண்டும் என்று உங்களுக்கு எனக்கும் தெரியணும். அல்லேலூயா. உணர்ச்சியின் உச்சத்திலே வந்து பதஷ்டப்பட்டு கேட்கவில்லை, என்னை கட்டுப்படுத்தி என் உணர்ச்சியை பேசுவதற்கு பதில் என் உள்ளம் உம்மிடத்தில் பேச கிருபை தாரும். அதான் எஸ்தர் இருந்த குணம். உணர்ச்சி வசப்பட்டு அவ பேசல, கேட்கல விண்ணப்பத்தை, எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு உள்ளத்திலிருந்து அவ பேசுகிறா. என் ஜனம் அழியும் போது நான் எப்படி அமைதலாக இருக்க முடியும்? ராஜா அதுக்கு பதில் கொடுத்தான். 2வது குறிப்பு, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். யாக்கோபு 4:3. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாதிருக்கிறீர்கள். நல்ல கவனிங்க. நம்முடைய ஜெபம் ஏன் கேட்கப்படல? இங்க ஆண்டவர் சொல்றாரு, உங்க மோட்டிவ் சரியில்லை, நீங்க கேட்கிற நோக்கம் சரியில்லை, கேட்பதற்கு உங்கள் நோக்கம் சரியாக இல்லை. எதை கேட்டாலும் அவர் தருவார். ஆனால் அதே சமயம் உங்களுடைய உள்நோக்கத்தை கர்த்தர் பார்க்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, உங்க உள்நோக்கம் ரொம்ப முக்கியம். உள்நோக்கத்தை, ஆண்டவரே
நம்முடைய உள்நோக்கம் தேவன் மகிமைப்படுவதற்கு ஏதுவான விண்ணப்பமாக இருக்கிறதா, அதை கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவரே, நான் சில நேரத்தில் நமக்கு நாமே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னது அப்படின்னா, இந்த வசனத்தின் மூலம் நான் என்னை வெளிப்படுத்த ஆண்டவரிடத்தில் கேட்கிறேனா, அல்லது என் காரியத்தின் மூலம் தேவ நாமம் வெளிப்பட நான் கேட்கிறேனா என்பதை நான் யோசித்து பார்க்கணும். ஆண்டவரே, நீர் என்னுடைய தேவன் என்று சொல்லி அறியப்பட கேட்கிறேனா, அல்லது நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்லி அறியப்பட கேட்கிறேனா? அவர் தேவன் என்று அறியப்படுவது மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கணும். எங்கள் உள்நோக்கம் சரியாக இருக்க அந்த மாலை வேளையில் அர்ப்பணிக்கிறோம். முதல் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, உன் உணர்ச்சி வசப்பட்டு எதையும் கேட்காத, உன்னுடைய உள்ளத்திலிருந்து எழும்புகிற ஒரு விண்ணப்பமாக இருந்தால் கர்த்தர் பதில் கொடுப்பார். ரெண்டாவது, நீ கேட்கும்போது உன்னுடைய உள்நோக்கம் சரியாக இருக்கணும், மோட்டிவ் சரியாக இருக்கணும். தவறான நோக்கத்தோடு நீ ஜெபம் பண்ணக்கூடாது. உன் உள்நோக்கம் இயேசு மகிமைப்படுகிறாரா, அல்லது நான் அவருடைய பிள்ளை என்று வெளிப்படுத்த நான் கேட்கிறேனா, இயேசு அவர்தான் தேவன் என்று அறியப்பட அந்த ஆர்வத்தோடு அந்த நோக்கத்தோடு நாம் கேட்போமானால் கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் தருவார். எல்லாரும் முழங்காற்படிடுவோம். முழங்காற்படிட்டு ஆண்டவர் சமூகத்தில் கேட்போம். ஆண்டவரே, இன்றைக்கு 3 விதங்களிலே நீர் எப்படி ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறீர் என்பதை எங்களுக்கு காண்பித்திருக்கிறீர். முதலாவது, எங்களுடைய அவசியத்தில் எழும்பும் தேவைகளை நீர் சந்திக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். உண்மையான ஆர்வத்தினால் எழும்புகிற விண்ணப்பத்திற்கு நீர் பதில் கொடுக்கிறீர். அக்கறையினால் எழும்புகிற விண்ணப்பத்திற்கு நீர் பதில் கொடுக்கிறீர். எங்கள் ஜெபம் இப்படிப்பட்ட ஜெபமாய் அமையட்டும் ஆண்டவரே. எங்கள் ஜெபம் இப்படியாய் மாறட்டும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, இந்த 3 விதங்களிலும் நீர் எங்களுக்கு பதில் தரணும்னா எங்களிடத்தில் நீர் கேட்பது எஸ்தரை போல உன் ஜெபம் இருக்கணும். உணர்ச்சி வசப்பட்டு, உணர்ச்சி சொல்றதுக்கு கீழ்ப்படிஞ்ச உடனே பதஷ்டப்பட்டு கேட்காதே. கொஞ்சம் வெயிட் பண்ணு. உன் உள்ளத்திலிருந்து எழும்புகிற ஜெப விண்ணப்பத்தை தெய்வ சமூகத்தில் சொல்லு. ரெண்டாவது, ஜெபத்தில் உன்னுடைய மோட்டிவ் சரியா இருக்கணும், உன்னுடைய உள்நோக்கம் சரியா இருக்கணும். தேவன் மகிமைப்பட நான் கேட்கிறேனா, அல்லது தேவனுடைய பிள்ளை நான் என்று வெளிப்படுத்த கேட்கிறேனா என்பதை நீ நிதானித்து பார். அவர்தான் தேவன் என்று எல்லாரும் அறியப்படுவதற்கு ஏதுவாய் நீ கேட்பாயானால், அந்த நோக்கத்தோடு கேட்பாயானால் உன் ஜெபம் அங்கீகரிக்கப்படும். உன் ஜெபம் பதிலை கொண்டு வரும். ஆண்டவரே, கிருபை தாரும் என்று அர்ப்பணியுங்கள். பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட தேவன் பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்ப அவசியத்தினால் எழும்புகிற விண்ணப்பத்தை கேட்கிறீர். உண்மையான ஆர்வத்தினால் எழும்புகிற விண்ணப்பத்தை நீர் கேட்டு பதில் கொடுக்கிறீர். ஆண்டவரே, அக்கறையினால் எழும்புகிற விண்ணப்பத்திற்கு நீர் பதில் கொடுக்கிறீர். எங்க ஜெபம் இப்படிப்பட்ட ஜெபமாய் மாறுவதாக. இந்த ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுக்க வேண்டுமானால் எங்களிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிற சொல்லுகிற நிலைமை வேண்டாம். வெயிட் பண்ணி பொறுத்திருந்து உள்ளம் தேவனோடு இணைந்து கேட்கிற அந்த ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுப்பீர். ஆண்டவரே, எங்களுடைய மோட்டிவ் ஜெபத்தில் கேட்கும்போது எங்களுடைய உள்நோக்கம் சரியா இருக்க உதவி செய்யும். அந்த சரியான உள்நோக்கத்தோடு கேட்கும் பொழுது நீர் பதில் செய்கிறீர். எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு வந்த நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.